இரவு பகல் என பொழுதுகள் மாறினாலும் கடல் அலை போல் சென்னை மெரினா கடற்கரையில் திரண்டிருக்கும் இளைஞர்கள் கூட்டம் தொடர்ந்து 3வது நாளாக ஜல்லிக்கட்டிற்காக போராடி வருகின்றனர். பிரதமருடனான முதலமைச்சரின் சந்திப்புக்கு பின்னும் தீர்வு எட்டப்படாததால் இளைஞர்களின் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. நாளுக்கு நாள் போராட்ட களத்தின் கூட்டம் அதிகரித்து வருவதால் போராட்டத்தில் பங்கேற்று வருபவர்களுக்கு குடிநீர், உணவு, பழ வகைகளை அங்கு திரண்டுள்ள இளைஞர்கள் தங்களுக்காகவே செலவழித்து வழங்கி வருகின்றனர். விண்ணை முட்டும் அளவிற்கு கோஷங்களை எழுப்பும் இந்த இளைஞர்கள் கூட்டம் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக தொடர்ந்து 3வது நாளாக போராடி வருகிறது. சென்னை மெரினா கடற்கரையில் கூடும் இளைஞர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்தபடிதான் இருக்கிறதே தவிர குறைந்தபாடில்லை. இளைஞர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் என வயது வரம்பின்றி தன்னெழுச்சியாக போராட்ட களத்தில் தீவிரம் காட்டி வருகிறார்கள். யாரு இருந்தாலும் சரி, யார் கோயில் இருந்தாலும் சரி, எல்லாம் இந்த ஜல்லிக்கட்டுக்காக போராடணும். ஏன்னா வச்சுக்கோ, நான் ஜல்லிக்கட்டு பார்த்தது இல்லை. நான் மெட்ராஸ்காரன், மதுரை, திருச்சி எல்லாமே ஜல்லிக்கட்டு நடக்குது. நான் போய் பார்த்தது இல்லை. தயவுசெய்து சொல்றேன், துப்புரவு தொழிலாளி சொல்றேன், தமிழ்நாடு செலவனே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க அதிக பேர் இருக்கான். என் காலை நான் ஒரு நாள் ஜல்லிக்கட்டு நடத்துறேன், மற்ற வசம்புல என் காலையை நான் புள்ள மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். இது எவனுக்கும் தெரிய மாட்டேங்குது. பீட்டாங்கிறவன் எவன்? அவன் என் விலங்கு நாங்க கொடுமைப்படுத்துன்னு சொல்றான். ஆடு மாடு எல்லாமே வெட்டுறாங்க, அது ரைட்டு. என் மாட்டு மேல நான் மெதுவா ஏறுறேன். முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் டெல்லி பயணத்திற்கு பின்னும் உறுதியான தீர்வு எட்டப்படாததால் போராட்டத்தின் முனைப்பு அதிகரித்துள்ளது. ஜல்லிக்கட்டு, கலாச்சாரம், பண்பாட்டு உரிமைகளை மீட்டெடுக்கவும் இவர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். பல அமைப்புகள் போராட்டத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க இளைஞர்களே கைகளை கோர்த்து வாகனங்களை சீராக அனுப்புகின்றனர். ஆட்டோக்களில் ஒலிபெருக்கியை கட்டிக்கொண்டு பொதுமக்களுக்கும் வாகனங்களுக்கும் இடையூறு ஏற்படாமல் இருக்கவும் அறிவுறுத்தி வருகின்றனர். 500,000 நோட்டு அப்போ எப்போ சொன்னாங்க யாருக்குமே தெரியல. அப்ப திடீர் முடிவு எடுக்கும் போது இதே எடுக்க முடியல, எடுக்கலாம்ல. கண்டிப்பா இத்தனை பேர் சும்மாவா போராடிட்டு இருக்கோம். நம்ம தமிழ் கலாச்சாரங்க, இது கஷ்டம்ங்க. இதை எப்படிங்க அவங்களால மாற்ற முடியும்? நீங்க இந்த மாதிரிலாம் நடத்திட்டு இருந்தா அந்த தமிழ் என்ற ஒரு அடையாளமே அழிஞ்சிரும் நம்மளது. நாளுக்கு நாள் போராட்ட களத்தில் கூட்டம் அதிகரித்து வருவதால் போராட்டத்தில் பங்கேற்க வருபவர்களுக்கு குடிநீர், உணவு, பழ வகைகளை அங்கு திரண்டுள்ள இளைஞர்கள் தங்களுக்குள்ளாகவே செலவு செய்து வழங்கி வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.